ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்ம வந்து ரெகுலராக வீடியோ போட்டே வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போது நம்மளுடைய சேனலில் திருப்பியும் நம்ம ரெகுலராக வீடியோ போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்தது நம்ம எதை பற்றி வீடியோ போட ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 12th பேட்ச், அதாவது 25 டு அப்கமிங் பேட்ச் 25 to 26 பேட்சோடைய 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து மேக்ஸில் நம்மளால் முடிஞ்ச ஃபுல் ஹெல்ப்பை நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறோம். பாசே டீயா வேலை செய்யணும். அதாவது மேக்ஸு 12th மேக்ஸை நம்ம எப்படி இந்த 1 இயர் ஃபுல்லாக வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம், 100 அதாவது சென்டம் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் நம்மளுடைய மேக்ஸை அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பிளான் போட்டு நம்ம இந்த ஆட்டை ஹெல்ப் பண்ண போகிறோம். அப்புறம் நான் வந்து என்னோடய 12th போர்டு எக்ஸாமில் 100 மார்க்ஸ், அதாவது மேக்ஸில் 100 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தேன். இதை நான் வந்து பெருமைக்காக வந்து சொல்லலை. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலை தைரியமாக ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து சொல்கிறேன். அப்புறம் நான் பர்சனலாக நான் வந்து ஃபாலோ பண்ண சில ஸ்ட்ராட்டஜிஸ், அதுக்கப்புறம் சில ப்ரிப்பரேஷன் டிப்ஸ், இதெல்லாம் நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்லை அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேட்குறேன். அதனால் நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி விட்டுக்கோங்க. அடுத்தது இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 12th மேக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸ்லேயும் கான்செப்ட்ஸ் வந்து எப்படிலாம் இருக்குது, அதை நம்ம எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சின்னதாக ஒரு அனலைசிஸ் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிறோம். அந்த இதை நம்ம வந்து குயிக்காக பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாப்டரை வந்து நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாம். எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஈஸியாக வந்து புரியுத மாதிரி நம்ம என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் வந்து கொடுக்க போகிறேன். அதனால் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வந்து நம்ம இந்த அனலைசிஸ் பார்த்துடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மே மந்தோட எண்டில் இருக்கிறோம். மாச கடைசிப்பா, பையில 10 பைசா கிடையாது. இப்போ மே மந்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம இதை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். பட் இப்போ ஆரம்பித்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக வந்து நம்ம 100% ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க முதல்லே. இப்போ ஆரம்பித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க பார்த்துக்கலாம். மேக்ஸ் வந்து 12th மேக்ஸ் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ஈஸியாக தான் இருக்க போது. நம்ம வந்து புரிஞ்சு படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம வந்து ஜாலியாக வந்து நம்ம வந்து 12th மேக்ஸை வந்து இந்த ஒரு வருஷம் நம்ம படிக்க போகிறோம். வாங்க இந்த வீடியோ நம்ம வந்து இந்த அனலைசிஸை நம்ம வந்து குயிக்காக பார்த்துடலாம். நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து போர்ஷன்ஸ், எந்த ஒரு இதை எடுத்துக்கிட்டாலுமே போர்ஷன்ஸ் இருக்க போகுது. அந்த போர்ஷன்ஸை நம்ம வந்து அதில் பார்த்துக்கிடுதோம். இப்போ நம்ம வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுதோம். அதுக்கப்புறம் அந்த போர்ஷன்ஸில் என்னென்னலாம் கான்செப்ட்ஸ் இருக்குது, என்னென்ன கீ கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது, அந்த கான்செப்ட்ஸ் அவ்வளோத்தையும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். இது அவ்வளோத்தையும் நம்ம வந்து முடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 50% தான் முடியும். இப்போது நம்ம வந்து 100% எப்படி முடிக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து சம்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்ம வந்து 100% நம்ம வந்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகும் எக்ஸாமுக்கு. நம்ம வந்து கான்செப்டை கவர் பண்ண மட்டும் போதாது, நம்ம வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து சிலபஸை முடித்தா மட்டும் நம்மளால் வந்து 100% ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆக முடியாது. எப்போ நம்ம 100% ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து ப்ராக்டிஸ் சம்ஸ் வந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1 ஹவராவது நம்ம டெய்லியும் வந்து மேக்ஸ் சம்ஸ் போட தான் நம்ம வந்து 100% வந்து ஃபுல்லாக எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் ஆகும். அதனால் நம்ம வந்து ப்ராக்டிஸ் வந்து டெய்லியும் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம வந்து இப்போ போர்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து 2 வால்யூம் இருக்குது நமக்கு 12th அப்படின்னு பார்க்கும்போது. ஒரு வால்யூமில் 6 லெசன் இருக்குது, இன்னொரு வால்யூமில் 6 லெசன் இருக்குது. மொத்தமாக நமக்கு 12 சாப்டர்ஸ். அதில் தான் இதில் 1-2 சாப்டர்ஸ் வேணால் நமக்கு கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் ஆகாமல் தவிர மற்றபடி எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்க போது. வாங்க நம்ம வந்து ஒன்று பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் அண்ட் டெட்டர்மினன்ட்ஸ் இருக்குது. மேட்ரிக்ஸ் அண்ட் டெட்டர்மினன்ட்ஸ் வந்து நம்ம காலங்காலமாக வந்து நம்ம படிச்சுட்டு வரது தான் மேட்ரிக்ஸ் அண்ட் டெட்டர்மினன்ட்ஸ். 10th படிச்சிருக்கோம், 11th படிச்சிருக்கோம், இப்போ 12th படிக்க போகிறோம். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. 12th எப்படின்னா கொஞ்சம் அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டாக இருக்கும், அவ்வளோதான். 12th நமக்கு நிறைய அப்ளிகேஷன் சாப்டர் வரப்போது. அதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அப்ளிகேஷன்ஸ்லாம். வாங்க பார்த்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு ஃபஸ்ட் எக்ஸசைஸில் பார்க்கும்போது அட்ஜாயிண்ட், இன்வர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 கான்செப்ட் கொண்டு வருவாங்க. இந்த 2 கான்செப்ட்ஸையும் பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த ஃபுல் எக்ஸசைஸுமே இருக்க போகுது. அடுத்தது ரேங்க் அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ், அதாவது ஒரு 2வது எக்ஸசைஸில் ரேங்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வருவாங்க. இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இந்த மேட்ரிக்ஸோடைய ரேங்க்கை வந்து நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும். அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கும். அந்த மெத்தட் வந்து 2 மெத்தட் இருக்குது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த எக்ஸசைஸ் அவ்வளோதான் முடிஞ்சுது. அடுத்தது
நமக்கு தெரியும். இப்போ ஒரு லீனியர் ஈக்குவேஷன்னா என்ன, ஒரு எக்ஸ் இல்லைனா ஒய் அதோட பவரில் 1 இருக்கணும், ஹையஸ்ட் பவரே 1 இருக்கணும், அதுதான் லீனியர் ஈக்குவேஷன். அந்த லீனியர் ஈக்குவேஷன்லாம் நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணுவோம், சப்ஸ்டியூஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுவோம். அப்போது அப்படி பண்ணாமல் நம்ம 11th வரைக்கும் அப்படி பண்ணுவோம். 12th இங்கே வந்து ஈஸியாக பண்ணலாம். எப்படின்னா மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம அந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம இந்த சாப்டரில் பார்ப்போம். இது சாப்டரோட ஏமே அதுதான். நம்ம வந்து லீனியர் ஈக்குவேஷனை எப்படி மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஒரு 5 எக்ஸசைஸ், அடுத்து 5 எக்ஸசைஸ் இருக்க போது இந்த ஃபுல்லாகவே ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையும் நமக்கு வந்து ஒவ்வொரு மெத்தட் கொண்டு வராங்க, அவ்வளோதான். அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு 2வது சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு ரியல் நம்பர்ஸ் தெரியும். நமக்கு தெரிஞ்சதுலேயே பெரிய நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது ரியல் நம்பர்ஸ் தான். இப்போது இந்த ரியல் நம்பர்ஸ் இருக்குது. இப்போ ரியல் நம்பர்ஸ் தான் நமக்கு பெரிய நம்பர். அப்போது அந்த ரியல் நம்பரோட பெரிய நம்பர் எதுன்னு கேட்டால் நமக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வரும். 11th வரைக்கும் நம்ம ஒரு ஈக்குவேஷன் இப்படி பார்க்குறோம். நம்ம ஒரு நார்மலாக ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இல்லை கியூபிக் ஈக்குவேஷனை பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம அதை சால்வ் பண்ணும்போது அதுக்கு ரியல் ரூட்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்வோம்னா நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு போட்டு நம்ம வந்து முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் 11th வரைக்கும். ஆனால் 12th நம்ம வந்து அப்படி போக முடியாது. ஏன்னா காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் வந்துருச்சு, அதோட பெரிய ரூட்ஸு. நம்ம வந்து எல்லாத்துக்குமே கண்டிப்பாக காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் அதாவது கண்டிப்பாக இருக்கும். ரியல் ரூட்ஸ் இருக்கும், இல்லைனா காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் இருக்கும். இப்போ ஒரு ஈக்குவேஷன் இப்போ நம்ம வந்து சால்வ் பண்ணி நமக்கு நோ ரியல் ரூட்ஸ் வருது அப்படின்னா அதை நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். அதை நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு இந்த சாப்டரில் பார்ப்போம். அப்புறம் நம்ம வந்து போலார் ஃபார்ம்னா ஒரு இதை வந்து நம்ம எப்படி போலார் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இந்த கான்செப்ட்லாம் வந்து நம்ம சம்ஸ் பார்க்கும்போது ஈஸியாக புரியும். அதுலேயே நமக்கு வந்து டிமாய்வர்ஸ் தியரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வருவாங்க. இதெல்லாம் 5 மார்க்ஸில் நமக்கு வந்து வரும். இந்த 2வது சாப்டர் எடுத்துக்கிடும் போது ஒரு 5 எக்ஸசைஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 எக்ஸசைஸ்லாம் எப்படி இருக்கும்னா நமக்கு சம்ஸ் போடுற மாதிரியே இருக்காது. அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்லேயே இதிலேயே வந்து நின்றுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னடா இது சம்ஸ் போட்ட மாதிரியே இல்லை அப்படின்னு தோணும். அடுத்து ஒரு 3 எக்ஸசைஸ் 4 எக்ஸசைஸ் தான் நமக்கு வந்து கொஞ்சம் சம்ஸ் போட மாதிரி வந்து ஃபீல் ஆகும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இருக்காது. அந்த 2வது சாப்டர்லாம் வந்து ஈஸியாக எல்லோரும் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது 3வது சாப்டர்னு பார்க்கும்போது நமக்கு தியரி ஆஃப் ஈக்குவேஷன். இப்போ தியரி ஆஃப் ஈக்குவேஷன்னா நம்ம ஒன்றும் இல்லை, ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுவோம், அதில் என்னென்ன மெத்தட்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். அடுத்தது நேச்சர் ஆஃப் ரூட்ஸை பற்றி பார்ப்போம். இப்போது இங்கே வந்து என்ன மெயின்னா அடுத்தது இப்போது ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, நமக்கு வந்து தெரியும் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் தெரியும். நம்ம பார்த்துருக்கே ஹையஸ்ட் ஈக்குவேஷனாக வந்து ஒரு 5th பவர் ஈக்குவேஷன் வரைக்கும் பார்ப்போம். அதுலேயே இப்போ ஒரு எக்ஸோட பவர் வந்து இப்போ வந்து ஒரு 1000 2000 அந்த மாதிரிலாம் வந்தால் நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த லெசனோட எண்டில் நமக்கு வந்து ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ தான் இருக்கும் இந்த எக்ஸசைஸ். வந்து இந்த சாப்டரும் வந்து ரொம்ப ஈஸியான சாப்டராக இருக்கும், சின்ன சாப்டராகவும் இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா 4வது சாப்டர்னு பார்க்கும்போது இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனை பார்த்து நம்ம 11th ரொம்ப பயந்துருப்போம். நம்ம நிறைய பேர் ஸ்கிப் பண்ண சாப்டராக இருக்கக்கூடியதுன்னா 11th ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனை பற்றி படிக்க போகிறோம். இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்காது, அது ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. எப்படின்னா இப்போ வந்து எப்படி படிப்போம் அப்படின்னா இங்கே வந்து சைனு, காசு, டேனு, கொசிகன், சீக்கன், காட்டு இது எல்லாத்தோட இன்வெர்ஸை பற்றி படிப்போம். ஃபஸ்ட் எக்ஸசைஸில் என்னென்னு பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா சைன் இருக்குல்ல, சைனோட இன்வெர்ஸை பற்றி ஃபுல்லாக படிப்போம். இப்போது சைனில் நம்ம வந்து சைன் இன்வெர்ஸோடைய பிரின்சிபல் வேல்யூ, அதுக்கப்புறம் அதோடைய டொமைனு இதெல்லாம் பற்றி நம்ம வந்து படிப்போம். அடுத்து 2வது எக்ஸசைஸில் காசோடைய இன்வெர்ஸை பற்றி படிப்போம். 3வது எக்ஸசைஸில் டேனோட இன்வெர்ஸை பற்றி படிப்போம். இந்த 3 எக்ஸசைஸில் இதை பற்றி பார்ப்போம். 4வது எக்ஸசைஸில் இந்த கொசிகன், சீக்கன், காட் இது அவ்வளோத்தோடைய இன்வெர்ஸையும் நம்ம வந்து 4வது எக்ஸசைஸில் பார்த்துருவோம். இவ்வளோ தான் இருக்க போது. இதில் வந்து 2 மார்க் 3 மார்க் தான் வரும், 5 மார்க்லாம் இதில் இருக்காது, அவ்வளோ பெரிய சம்ஸ்லாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது 5வது எக்ஸசைஸ்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு 3 ஃபார்முலா வரும். என்னென்னா சைனு, காசு, டேனு இதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு 3 ஃபார்முலா வரும். அந்த 3 ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே இருக்க போது. இதுலேருந்து தான் நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமுக்குமே வந்து 5 மார்க் வந்து இதுலேருந்து தான் வரப்போகுது. ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது இந்த சாப்டரும். 4 சாப்டர் ரொம்ப ஈஸி, 5வது சாப்டரும் 6வது சாப்டரும் நம்ம கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் ஆகும். பட் அதை புரிஞ்சு படிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் இப்போ நமக்கு இதை 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, கோனிக்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து கோனிக்ஸ்னால் என்னென்னா ஆக்சுவலாக இந்த 4 தான் சேர்த்தது தான் கோனிக். சர்க்கிள், பேராபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா. இப்போது சர்க்கிள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து இதெல்லாம் டைப்ஸ் கோனிக்ஸ், இதெல்லாம் ஒவ்வொரு கோனிக் டைப்பு. இப்போ சர்க்கிளை வந்து எக்ஸசைஸ்லேயே முடிச்சிருவாங்க. சர்க்கிளோடைய சென்டர் எப்படி கண்டுபிடிக்கணும், அதோட ஈக்குவேஷன், ஜென்ரல் ஈக்குவேஷன் எப்படி எழுதணும், அதில் ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஃபுல்லாக பார்ப்போம். அடுத்தது பேராபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா இதெல்லாம் நம்ம வந்து 2வது எக்ஸசைஸில் பார்ப்போம். இதோட பேசிக் கான்செப்ட்ஸ் வச்சு நமக்கு இதில் 5 மார்க்லாம் வரும். இங்கே வந்து 2 5 மார்க் வரும். இந்த 2வது எக்ஸசைஸ்லேருந்து ஒரு 5 மார்க் வரும், 5வது எக்ஸசைஸ்லேருந்து ஒரு 5 மார்க் வரும். அது நான் 2வது சொல்லுவேன். இப்போது 3வது எக்ஸசைஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5வது சாப்டரில் ஒரு ஜென்ரலாக ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. இதை வந்து இது ஒரு பேராபோலாவா, இது எலிப்ஸோட ஈக்குவேஷனா, ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷனா, இல்லை சர்க்கிளா,
அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அவ்வளோதான் இருக்கும் 3வது எக்ஸசைஸ். 4வது எக்ஸசைஸ்னு பார்க்கும்போது டேஞ்சென்ட்டு நார்மல் நமக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஃபார்முலா பேஸ் பண்ணி இருக்கும். இதை வச்சு ஃபார்முலா பேஸ் பண்ணி நமக்கு வந்து கொஞ்சம் சம்ஸ் இருக்கும். அந்த ஃபார்முலா வந்து தெரிஞ்சிட்டுனா இதை ஈஸியாக போட்டுடலாம். அப்படி தான் இருக்கும் அந்த எக்ஸசைஸ். அடுத்தது 5வது எக்ஸசைஸ் பார்க்கும்போது நமக்கு அப்ளிகேஷனாக இருக்கும். இந்த எலிப்ஸு, பேராபோலா, ஹைப்பர்போலா இதோடைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இங்கேருந்து நமக்கு வந்து ஒரு 5 மார்க் வந்துடும். பப்ளிக்கு இந்த 2வது எக்ஸசைஸ்லேருந்தும் 5வது எக்ஸசைஸ்லேருந்தும் நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும். இது இவ்வளோ தான் இருக்கும் 5வது சாப்டரும். அடுத்து 6வது சாப்டர்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ரெக்டாங்கிள், சர்க்கிள், ஸ்கொயர் இதிலலாம் வந்து சில ப்ரூவ் பண்ணுற மாதிரி சம்ஸ் இருக்கும் ஃபஸ்ட் எக்ஸசைஸில். அடுத்தது 2வது எக்ஸசைஸ்னு பார்க்கும்போது ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். நம்ம வந்து டாட் ப்ராடக்ட்டு, கிராஸ் ப்ராடக்ட் இதெல்லாம் 2 இதை வச்சு பார்த்துருப்போம். 3 இதில் நமக்கு வந்து இந்த டாட் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட் வந்து நம்ம 12th படிப்போம். 2வது எக்ஸசைஸில் நமக்கு வந்து ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் பற்றி படிப்போம். 3வது இதில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட் பற்றி படிப்போம். அடுத்தது மிச்சம் ஒரு 4வது எக்ஸசைஸ்லேருந்து ஒரு 9 எக்ஸசைஸ் உண்டு. இதில் மொத்தம் 4லேருந்து 9 எக்ஸசைஸ் ஃபுல்லாக நம்ம வந்து லைனிங் பிளேனிங் மத்தி மட்டும்தான் பார்ப்போம். லைனையும் பிளேனையும் பார்ப்போம். எப்படின்னா இப்போ வந்து லைனை பற்றி பார்ப்போம். இப்போ லைன் வந்து லைனோட ஈக்குவேஷன் என்னென்ன டைப்லாம் எழுதலாம். 2 லைன் இருக்குது, அந்த 2 லைன் எப்படி இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அதை வந்து 2 எப்படி இன்டர்செக்ட் ஆனால் அதுக்கு இடையில உள்ள ஆங்கிள் என்னென்னு பார்க்கலாம். அடுத்து அதே மாதிரி தான் பிளேன் 2 ஆங்கிள் எப்படி இன்டர்செக்ட் ஆனால் அதுக்கு இடையில உள்ள ஆங்கிள், லைனும் பிளேனும் இன்டர்செக்ட் ஆனால் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து ஃபுல்லாக பார்ப்போம். இதுவும் வந்து கொஞ்சம் பெரிய சாப்டராக இருக்கும். நம்ம இதிலேருந்தும் 5 மார்க் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் குறிப்பிட்ட ஒரு எக்ஸசைஸ்லேருந்து நமக்கு வந்து ரிப்பீட்டடாக 5 மார்க் வரும். 6.7 8 இருந்தோ நமக்கு வந்து திருப்பி வந்து 5 மார்க் அதில் தான் கேட்பாங்க. அவ்வளோதான் இருக்க போகுது. இதெல்லாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். புரிஞ்சு படிச்சிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் ஆகும், அவ்வளோதான். அடுத்தது வால்யூம் 2ல் நம்ம வந்து மொதல் சாப்டர் என்டர் ஆகும். அதாவது டிஃபரன்ஷியல் கால்குலஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் டிஃபரன்ஷியேஷனோட மீனிங்கை வந்து நம்ம பார்ப்போம். அதாவது இப்போது டிஃபரன்ஷியேஷன் நம்ம தெரியும். x² 2x, x³ 3x. இது வந்து நமக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து இதை 10th 9th நம்ம வந்து 10th இதுதான் படிச்சுட்டு வரோம். 11th 10th நம்ம வந்து 11th இதுதான் படிச்சிருப்போம். டிஃப்ரென்ஷியேஷன்னா இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி படிச்சிருப்போம். இப்போது இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி டைமை பொறுத்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதான் நம்ம வந்து இந்த டிஃப்ரென்ஷியேஷன் பார்ப்போம். டிஃப்ரென்ஷியேஷன் வச்சு என்ன கண்டுபிடிப்போம்னா இது வந்து இப்படி சேஞ்ச் ஆகுது, டைமை பொறுத்து இது எப்படி சேஞ்ச் ஆகுது இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த டைமிங்கில் இது வந்து எப்படி சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். அதுதான் வந்து டிஃப்ரென்ஷியேஷனோட மீனிங். இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஃபஸ்ட் எக்ஸசைஸ் இருக்கும். அடுத்து 2வது எக்ஸசைஸ் நமக்கு டேஞ்சன்ட் நார்மல் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்புறம் சில தியரம்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. ரோல்ஸு, அதுக்கப்புறம் நமக்கு வந்து லெக்ராஞ்சி அப்படிங்கிற மாதிரி 2-3 தியரம் வரும். அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் சம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் எல் ஹாபிட்டால் ரூல்னு ஒரு ரூல் கொண்டு வருவாங்க. அந்த ரூலை பேஸ் பண்ணியிருக்கும். அதுக்கப்புறம் லோக்கல் எக்ஸ்ட்ரீமா, மோனோட்டோனசிட்டி, கான்கேவிட்டி இதெல்லாம் நம்ம வந்து சம்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ வந்து இது ரொம்ப பார்க்கண்டாம். அடுத்தது இதோட அப்ளிகேஷன்ஸ், டிஃபரன்ஷியேஷனோட அப்ளிகேஷன் சம்ஸ் வந்து ஒரு எக்ஸசைஸ் இருக்கும். அதுவும் வந்து நமக்கு அதுலேருந்து 5 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து சம்ஸ் பார்க்கும்போது ரொம்ப விரிவாக பார்க்கலாம். இந்த 7வது சாப்டர் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், நிறைய எக்ஸசைஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் எக்ஸசைஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். 1-2 சம் தான் இருக்கும், அவ்வளோதான். எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்கும். அடுத்தது 8வது சாப்டர்னு பார்க்கும்போது இங்கே நம்ம வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு கொண்டு வருவாங்க. இப்போது ஃபஸ்ட் எக்ஸசைஸில் இதில் எப்படி வரும்னா லீனியர் அப்ராக்சிமேஷன் அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இருக்கும். அடுத்தது எரர்ஸ் நமக்கு வந்து தெரியும், அதிலே என்னென்ன டைப்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்தது இங்கேயும் வந்து டிஃப்ரென்ஷியேஷனோட மீனிங் மாதிரி தான் வரும். எப்படின்னா இப்போ ரேட் ஆஃப் சேஞ்சுனா என்ன, இது வந்து எப்படி சேஞ்ச் ஆகி வருது, அதோட சேஞ்சை கண்டுபிடிக்கணும். இந்த டைமிங்கில் இதோட சேஞ்ச். இப்போ அதை ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த டைமிங்கில் இத்தனை செகண்டில் இது வந்து எப்படி சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ அதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு அது கிடச்சிரும். அதாவது டிஃப்ரென்ஷியேஷனோட மீனிங் என்னது தான், நம்ம வந்து ஒரு இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம், அவ்வளோதான். அதோட மெயினான அப்ளிகேஷனே அதுதான். அடுத்தது லிமிட்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு ஒரு எக்ஸசைஸ் இருக்கும். 2 மார்க் 3 மார்க் தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸை இங்கே தான் கொண்டு வருவாங்க. பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ்லாம் நம்ம படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஜாலியாக தான் இருக்கும். அடுத்து யூலர்ஸ் தியரம் அப்படிங்கிற ஒரு தியரம் பேஸ் பண்ணி நம்ம கடைசி எக்ஸசைஸில் நமக்கு வந்து சம்ஸ் இருக்கும், அவ்வளோதான். 8வது சாப்டர் வந்து வால்யூம் 2ல் ஒன் ஆஃப் த ஒரு ஈஸியான சாப்டர்னு சொல்லலாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து 9வது சாப்டர் இன்டெகிரேஷன். இந்த ஒன்றுத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் நமக்கு டஃப்பாக ஃபீல் ஆகும். மற்றபடி வந்து எல்லாமே ஈஸியாக கவர் பண்ணிடலாம்.
பார்த்துக்கலாம். இதுவும் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 எக்ஸசைஸ் நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து 2 மெத்தடை பேஸ் பண்ணி இருக்கும். அது வந்து ஆக்சுவல் இன்டெகிரேஷன் மாதிரியே இருக்காது. அடுத்தது தான் 3வது எக்ஸசைஸ்லேருந்து நமக்கு ஆக்சுவல் இன்டெகிரேஷனுக்குள்ளேயே நம்ம வந்து உள்ளே வருவோம். ஃபார்முலா பேஸ் பண்ணி எப்படி இன்டெகிரேஷன் பண்ணுவோம், நம்ம 11th பார்த்துருப்போம் ஃபார்முலா, அதெல்லாம் பேஸ் பண்ணி எப்படி இன்டெகிரேஷன் பண்ணுவோம். அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ், புக்கில் வந்து ஒரு 8 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி நமக்கு எப்படி இன்டெகிரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்புறம் காமா ஃபார்முலா, அடுத்தது பெர்னோலிஸ் ஃபார்முலா, ரிடக்ஷன் ஃபார்முலா, இந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் வரும். அவ்வளோதான். இதெல்லாம் வந்து இந்த ரிடக்ஷன் ஃபார்முலாலாம் 2 மார்க் 3 மார்க்கில் தான் வரும். அடுத்தது இன்டெகிரேஷனோட அப்ளிகேஷன் பார்க்கும்போது வால்யூமும் அடுத்தது ஏரியாவும் கண்டுபிடிக்கிறது தான் இன்டெகிரேஷனோட அப்ளிகேஷன். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து அந்த ஃபங்க்ஷன் அதோடைய ஏரியா கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அது வந்து 2 இது இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு இடையில உள்ள ஏரியா, அப்புறம் வால்யூம், இதெல்லாம் பற்றி நம்ம வந்து பார்ப்போம். இதோட இன்டெகிரேஷனோட ஆக்சுவல் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வால்யூமும் ஏரியாவும் கண்டுபிடிக்கிறது தான் இன்டெகிரேஷனோட ஆக்சுவல் அப்ளிகேஷன். இதெல்லாம் கொஞ்சம் டஃபாக ஃபீல் ஆனாலும் பட் நம்ம வந்து பார்த்துக்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். அடுத்தது 10வது சாப்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்க்கும்போது அதே மாதிரி தான். இதெல்லாம் புரிஞ்சு படிச்சுட்டா சம்ஸ்லாம் பார்க்கவே வேண்டாங்க. சம்ஸ் பார்க்காம நம்ம வந்து கான்செப்ட் தெரிஞ்சிட்டுனா போதும், ஈஸியாக நம்ம வந்து என்ன சம் கேட்டாலும் ஈஸியாக அப்ளை பண்ணி நம்ம வந்து அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி நம்ம வந்து செஞ்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். ஆர்டரும் டிகிரியும் பற்றி நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன், எல்லா நார்மல் ஈக்குவேஷனுக்குமே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கும். அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ ஒரு நார்மல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இப்போ எலிப்ஸ் இல்லைனா பேராபோலா இதோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அடுத்த எக்ஸசைஸில் எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதை நார்மல் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இதெல்லாம் வந்து 2 மார்க் 3 மார்க்கில் கம்பல்சரியிலே இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அடுத்தது சொல்யூஷன், இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அதோட சொல்யூஷன் நம்மகிட்ட வந்து கேட்பாங்க. இதுக்கு தான் நமக்கு வந்து ஒரு 3 கான்செப்ட் வரும், 3 மெத்தட். எப்படின்னா வேரியபிள் செப்பரபிள் மெத்தட், அதுக்கப்புறம் ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்ற ஒரு 3 மெத்தட் உண்டு. இந்த 3 மெத்தடை பேஸ் பண்ணி நம்ம வந்து எந்த மெத்தட் அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்க தெரிஞ்சிட்டுனா போதும், இதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது அப்ளிகேஷன், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லேயும் நமக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் வரும். இதை வந்து ரியல் லைஃப்பில் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம வந்து ஈஸியாக இதிலேருந்து ஒரு 5 மார்க் வந்து நமக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவும் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதிலேருந்து ஒரு 5 மார்க் வரலாம், இதிலேருந்து ஒரு 5 மார்க் வரலாம். இங்கே வந்து ஒன்று தான் வரும், இதுலேருந்து வரும். அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னா 11th சாப்டர்னு வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். நம்ம வந்து 11th ஈஸியாக படித்த ஒரு சாப்டர்னு கடைசி சாப்டர் ப்ராபபிலிட்டி. இங்கேயும் வந்து ஈஸியாக தான் இருக்கும், கொஞ்சம் அடுத்த லெவலில் இருக்கும். அதுக்கு அவ்வளோதான். இப்போ இங்கே இந்த ரேண்டம் வேரியபிள்ஸ் நமக்கு வந்து தெரியும், எவ்வளோ பாசிபிள் வேஸ் இருக்குது ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு தெரியும். அடுத்தது இன்வெர்ஸ் இமேஜ்னா என்னென்னு வந்து பார்க்கணும். அடுத்தது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் நமக்கு வந்து கொண்டு வருவாங்க. குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொண்டு வருவாங்க. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்லேருந்து குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி மாற்றணும், குமுலேட்டிவ்லேருந்து ப்ராபபிலிட்டி எப்படி மாற்றணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அடுத்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இதெல்லாம் கொண்டு வருவாங்க. மீன் வேரியன்ஸு, பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், இது எல்லாமே ஒரு ஃபார்முலா இருக்கும். இந்த எக்ஸசைஸ் எல்லாத்துலேயுமே ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நமக்கு வந்து சம்ஸ் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அடுத்தது நமக்கு இவ்வளோ தான் 11th சாப்டர் நமக்கு சம்ஸ் பார்க்கும்போது நல்லா வந்து புரியும், ஈஸியாக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு புரிஞ்சிடும். அடுத்து 12வது சாப்டர்னு பார்க்கும்போது ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சாப்டர், சின்ன சாப்டர் வால்யூம் 2 அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான். 2 எக்ஸசைஸ் தான் இருக்க போது. மொதல் எக்ஸசைஸில் பைனரி ஆப்ரேஷன், அதுக்கப்புறம் சில ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு வருவாங்க. இப்போ பைனரி ஆப்ரேஷனுங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் வரும். அடுத்தது இந்த ஃபிசிக்ஸில் எல்லாம் நம்ம படிப்போம்ல, காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அந்த மாதிரி, அப்புறம் இன்வெர்ஸு, இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு சம்ஸ் வரும் 5 மார்க்கு. அடுத்தது ட்ரூத் டேபிள் தான் நமக்கு வந்து மெயினாக கேட்பாங்க. இது வந்து 2வது எக்ஸசைஸாக வரும். இந்த ட்ரூத் டேபிள்லேருந்து நமக்கு கண்டிப்பாக வந்து பப்ளிக்லேயே ஒரு 5 மார்க் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே பாஸ் ஆகக்கூடிய சாப்டர்னால் இந்த சாப்டரும் வந்து அந்த லிஸ்ட்டில் வந்துடும். அவ்வளோ ஈஸியான சாப்டராக இருக்கும் இந்த சாப்டர்லாம். அவ்வளோதான். நமக்கு வந்து 12 சாப்டர் வந்து முடிஞ்சிருச்சு. 12 சாப்டரில் வந்து 1-2 சாப்டர் இந்த இன்டெகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் வேணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே தவிர மற்றபடி எல்லாமே ஈஸியாக தான் இருக்க போது. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம சொன்ன மாதிரியே நம்ம மே மந்தோட எண்டில் இருக்கனால இப்போமே வந்து மேக்ஸை மட்டுமா தான் ஆரம்பிச்சிட்டா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போமே நம்ம சீனியர்ஸ்ட்டை யார்கிட்டையாவதுனாலும் நம்ம வந்து பழைய புக்கை வாங்கினாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் வந்து இப்படி தான், நான் வந்து லீவ்லேயே வந்து ஆரம்பித்தனால மேக்ஸ் புக்கெலாம் நான் வந்து பழைய புக்கு தான் வாங்கி யூஸ் பண்ணேன். என் ஃப்ரெண்டுகிட்ட ஒருத்தங்கிட்ட தான் நான் வந்து பழைய புக்கை வாங்கி நான் யூஸ் பண்ணேன். அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்கூலில் வந்து புக்கு தந்ததுக்கப்புறமும் பழைய புக்கே யூஸ் பண்ணனால நான் வந்து அதையே யூஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு புது புக்கை அப்படியே வந்து புதுசாக அப்படியே வீட்டில் வச்சுட்டேன்.
இப்போ கூட நான் வந்து இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கூட நான் வந்து பழைய புக்கை தான் வந்து யூஸ் பண்ணேன். அந்த புக்கே வந்து யூஸ் பண்ணி பழகினால அதே யூஸ் பண்ணி பழக ஆரம்பிச்சிட்டேன். அதனால் இவ்வளோ உதவியாக இருக்கார் அந்த புக்கை தந்த என் ஃப்ரெண்டுக்கு வந்து நான் இப்போ வந்து நன்றி சொல்ல விரும்பிக்கிட்டேன். நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரியே அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாப்டரை நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாம், பக்காவாக நம்ம வந்து கொண்டு போகலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டிட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு யாருக்கும் உங்களுக்கு மாதிரி யூஸ் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்ம அப்கமிங் வீடியோஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.